நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இன்றைய நகர்வளப் பகுதியில் செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நடிகர் சங்க முன்னாள் தலைவரும் தமிழகத்தில் கருப்பு எம்ஜிஆர் என மக்களால் ரசிகர்களால் அழைக்கப்பட்ட, மக்கள் போற்றி புகழ்ந்த புரட்சி கலைஞர் என தமிழ் திரையுலகம் கொண்டாடி மகிழ்ந்த மறைந்த கேப்டன் பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்களுடைய 72வது பிறந்த நாள் விழா 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் தென்னிந்தியா நடிகர் சங்கம் அலுவலகத்தில் வைத்து அவருடைய திருவுருவ படத்திற்கு சங்க தலைவர் நடிகர் திரு நாசர் அவர்களும் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இளம் நடிகர் உயர்ந்த நடிகர் விஷால் அவர்கள் துணை தலைவராக இருக்கின்ற திரு பூச்சி முருகன் என்று அழைக்கப்படுகின்ற எஸ் முருகன், திரு கர்ணாஸ் செயற்குழு உறுப்பினர்கள் திரு தளபதி தினேஷ், திரு ஸ்ரீமான், திரு விக்னேஷ், திரு வாசுதேவன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் திரு தாசசாரதி, திரு கலில் உல்லா மற்றும் நடிகர் சங்க மேலாளர் திரு தாமராஜ் ஆகியோர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றதாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னை நடிகர் சங்கம் அமைந்துள்ள அபிபுல்லா சாலையிலே இருந்து திரு ரவியோடு இதனை தெரிவித்திருக்கிறார். இதைப் போல சென்னை கோயம்பேடு பகுதியிலே இருக்கின்ற விஜயகாந்த் நினைவிடத்திலும் அலுவலகத்திலும் புரட்சி கலைஞர், கருப்பு எம்ஜிஆர், கேப்டன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற மறைந்த நடிகர் விஜயகாந்த் மக்கள் தலைவர் என்று கூட போற்றினார்கள். அந்த பகுதியிலே கோயம்பேடு பகுதியிலே அமைந்திருக்கின்ற அவருடைய நினைவிடத்தில் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற அவருடைய துணைவியார் பிரேமலதா அவர்கள், மகன் பிரபாகரன், பாண்டியன் என்று இவர்களும் என்னும் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் கருப்பு எம்ஜிஆர் என்றும் புரட்சி கலைஞர் என்றும் கேப்டன் என்றும் வர்ணிக்கப்படுகின்ற விஜயகாந்த் அவருடைய ரசிக பெருமக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் அங்கே 71 பேருக்கு உதவிகளும் வழங்கப்பட்டது. 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு என்றும் காலை முதல் மாலை வரை தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்திலும் என்னும் அவருடைய நினைவிடத்திலும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டதாகவும் அதனை தொடர்ந்து அங்கே அவருடைய சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியும் சிறப்போடு நடைபெற்றதாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் திரு ரவியோடு அங்கிருந்து நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். இன்னும் அவர் நடித்த திரைப்படங்கள்
அவர் சிறப்பாக தோன்றிய திரையில் காட்சிகள் என பலவற்றை நாம் பார்க்கவிருக்கிறோம். தமிழக மக்களால் கவரப்பட்டு தமிழக திரை உலகத்தில் ஒரு சிறப்பான நடிகராக, மனித நேயமிக்க நடிகராக புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு திரைப்பட தொழில்நுட்ப கலைஞரோடு தரையில் உன்று அவர்களோடு அமர்ந்து சாப்பிட்டு அனைத்து தொழிலாளர்களுக்கும் தான் உண்ணுகின்ற உணவையே வழங்கி திரை உலகத்தில் கருப்பு எம்ஜிஆர் என்று அவரை புகழப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களுடைய இந்த 72வது பிறந்தநாள் விழா சென்னை கோயம்பேடு அவருடைய அலுவலகத்திலும் நினைவிடத்திலும் நடந்ததாக நமது செய்தியாளர் சாகுல் அமீது அவர்கள் சென்னையிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி NMTV யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழ நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று நீங்கள் இதுவரை அங்கத்தினராக ஆகாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை நித்தமும் காணலாம் என்று தெரிவித்து, உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி தெரியவில்லையா? உங்கள் பகுதி கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் நீலமலை தொலைக்காட்சி சிறப்பான செய்திகள், உள்ளூர் செய்திகள் என்று வழங்குவதோடு நவரசமான நிகழ்ச்சிகளை, நல்ல பாடல்களை வழங்குகின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்று மகிழ்வதோடு, இன்றைக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே உங்களுக்கு பிடித்தமான அவருடைய கதாபாத்திரங்களை, சிறப்பாக அமைந்த திரைப்படங்களை பற்றி இந்த பகுதியில் கமெண்ட், அதாவது உங்கள் கருத்துக்களை பரிமாறுங்கள். சிறந்த கருத்துக்களை பரிமாறுகின்றவர்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி சிறப்பு பரிசுகளையும் வழங்கி அவருடைய புகைப்படத்தையும் நீலமலை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்து பாராட்டையும் தெரிவிக்க இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை, விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள், கதாபாத்திரங்கள் உங்களை கவர்ந்தது எது என்பதை தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டு நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்